அக்கா, இந்த பொண்ணோட போட்டோவை பாருங்களேன். காட்டு. இந்த பொண்ணு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அமெரிக்கால படிச்சிருக்கா. அடுத்த மாசம் சென்னைக்கு வரா. பாருங்க. இந்த பொண்ணு விக்ரமுக்கு ஓகேனா பேசி முடிச்சிடலாம். ஓ. என்னங்க, இந்த போட்டோவையும் அங்க காட்டுங்க. அக்கா, இந்த பொண்ணை பாருங்களேன். இந்த பொண்ணு ஒரு டென்டிஸ்ட். தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய வசதியான குடும்பம். நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த பொண்ணுக்கா. இந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல? இந்த பாரு. இந்த பொண்ணு ஓகே தானே? இந்த பொண்ணு ஓகே அந்த பொண்ணு ஓகேன்னு நம்ம சொல்றதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. முதல்ல விக்ரம் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஆமா ஆமா. அவனை கன்வின்ஸ் பண்ணாம நாம மட்டும் பொண்ணு பார்த்து என்ன பிரயோஜனம் தேவானே? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவனை ஒத்துக்க வைக்கிறது கவினோட பொறுப்பு. அம்மா வேணும்னு கவினை பேச வைக்கிறது என்னோட பொறுப்பு. ஏற்கனவே கவின் ஒரு தடவை, அப்பா எனக்கு அம்மா வேணும், நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பான்னு பேசியிருக்கான்ல. அதுலயே விக்ரம் கொஞ்சம் யோசிச்சிருப்பான். அது ஒரு பக்கம் போகட்டும். நாம ஒரு பக்கம் பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணி வைப்போம். மேடம், விக்ரம் சார் வராருன்னு நினைக்கிறேன். நல்ல சிவம், போட்டோஸ் எல்லாம் எடுத்து உள்ள வை. வைங்க, சீக்கிரம் வைங்க உள்ள. யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, புரியுதா? பிரீத்தி, குறிப்பா நீ வாயை திறக்க கூடாது, புரியுதா? ஐயோ, நான் ஏற்கனவே அடி வாங்கியிருக்கேன். கண்டிப்பா பேச மாட்டேன். சரி. வா விக்ரம். என்ன மாமா, ஆபீஸ் போகாம எங்க இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல விக்ரம், அக்கா கூப்பிட்டாங்க. அக்கௌண்ட்ஸ் விஷயமா பேசலான்னாங்க, அதான் நான் வந்தேன். சரி, ஓகே. விக்ரம், ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நீ கொஞ்சம் ஆபீஸ் வேலையிலயும் கவனம் செலுத்து விக்ரம். இப்பதான் நான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நிறைய கணக்கு மிஸ் ஆகுது. கண்டுபிடிச்சிட்டாங்களா? நீ எந்த நேரமும் கவினையே சுத்திக்கிட்டு இருந்தா பிசினஸ் யாரு கவனிச்சுக்கிறது? அதுக்கு தான் நீங்க இருக்கீங்க, மாமா இருக்காரு. இதுக்கு மேல என்னமா வேணும்? நாங்க 2 பேரும் இருக்கோன்னு நீ ரொம்ப லேசா விட்டுறாத. நீ படிச்சவன், ஒரு யங்ஸ்டர். நீ இருந்து பிசினஸ் டீல் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். என்ன இருந்தாலும் நாங்கெல்லாம் பழைய ஆளுங்க. அதனால பிசினஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்து. நீ இப்படியே இருந்தனா நாளைக்கு நம்பர் 1ல இருந்து நம்பர் 2, 3, 4ன்னு கீழே இறங்கி போய்கிட்டே இருப்போம். இப்ப இருக்கிற பிசினஸ் காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல நாம நம்பர் 1ஆ சஸ்டெயின் பண்றதே பெரிய சவால். பிசினஸ் எனக்கு செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் என் பையன் கவின் தான். இப்ப கூட காலையில அவசரமா சாப்பிடாமலே கிளம்பிட்டான். ஐயோ, அதனால அவனுக்கு என் கையால சிக்கன் பிரியாணி சமைச்சு கொண்டு போகணும் தான் வந்திருக்கேன். என்னது, சிக்கன் பிரியாணியா? ஆமா பாட்டி, என் பையன் கிட்ட சிக்கன் பிரியாணி மட்டும் இல்ல, என்ன வேணாலும் செய்வேன். இன்னைக்கு நான் என் கையால சமைக்க போறேன், அதுக்கு தான் வந்திருக்கேன். நானும் வரேன்டா. போங்க மாமா. நீ உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நல்லபடியா பார்க்கணும்னு ஆசைப்படுற. ஆனா அவன் பிள்ளைக்கு தான் கையாலே எல்லாமே செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். இது எங்க போய் முடிய போதோ? அக்கா, நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன நல்ல சிவம், சொல்லு. இல்ல, நீங்களும் நானும் தான் பிசினஸ பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ லாஸ் ஆகுதுன்னு சொல்லி விக்ரம பிசினஸ்க்குள்ள ஃபுல் ஃபோக்கஸ்டா இறக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இருக்கு.
பெரிய காரணமே இருக்கு. இருக்கா?